Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். தேர்தலுக்காக லேப்டாப் வழங்கப்படுவதாக அதிமுக சொல்கிறது. ஆனால் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்குவதை யாராலும் தடுக்க முடியாது. விண்டோஸ் 11 ஓஎஸ்-உடன் உயர்தரத்தில் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கப்படுகிறது என உதயநிதி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தலுக்காக லேப்டாப் தரப்படுகிறது என பொய் பிரச்சாரத்தை எதிர்த்தரப்பில் முன்னெடுக்கிறார்கள். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு துணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு பதிலடி கொடுத்திருக்கிறார். அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். மாணவர்களுக்கு தேர்தலுக்கு முன்பாக இந்த நேரத்தில் கல்லூரி மாணவர்களுக்கு குறிப்பாக ஏன் லேப்டாப் வழங்கப்படுகிறது? வாக்குகளை குறிவைத்துதான் திமுக இதுபோன்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சி தரப்பில் அதிமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவருடைய கருத்துக்கு துணை முதலமைச்சர் பதிலடி அளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். துணை முதலமைச்சர் தரப்பில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? விரிவான விவரம். கௌதமி வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த கருத்துக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில் கொடுத்திருக்கின்றார். அதாவது விரைவில் தமிழ்நாட்டில் சுமார் 20 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருக்கின்றது. ஆனால் அதிமுகவுடைய கோரிக்கை என்னவென்றால், நீங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தான் லேப்டாப் கொடுக்கிறீர்கள், அது வாக்குகளை மனதில் வைத்து கொடுக்கப்படுகிறது. மாணவர்களுக்கு உண்மையிலே அக்கறையின்பால் நீங்கள் லேப்டாப் கொடுப்பதாக இருந்தால் +1 மற்றும் +2 மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்போதுதான் உயர்கல்விக்கு வழிகாட்டக்கூடிய வகையிலே அது பயன்படும் என்றும், அதிமுக ஆட்சி காலத்திலே அவ்வாறு பள்ளி மாணவர்களுக்கு தான் வழங்கப்பட்டது என்றும் அதிமுக போராட்டங்களும் அறிக்கையும் வெளியிட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இபிஎஸ் உடைய குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்திருக்கிறார். லேப்டாப் கொடுப்பதற்கு முன்பாகவே குறை சொல்வதற்கான காரணம் என்னவென்றும், தேர்தலுக்காக லேப்டாப் கொடுக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். தொடர்ந்து மாணவர்களுடைய நலனுக்காகவும் உயர்தரத்திலான லேப்டாப்புகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏற்கனவே தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட லேப்டாப்புகள் தரமானவையாக இல்லை என்றும், ஆனால் திமுக ஆட்சி காலத்திலே தற்போது வழங்கப்பட இருக்கக்கூடிய லேப்டாப் என்பது தரமான லேப்டாப்பாக வாங்கி கொடுக்கப்பட இருக்கின்றது. எனவே மாணவர்களுடைய நலனை அக்கறை கொண்டும் எதிர்காலத்தில் அவர்கள் பிறக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலுமே தான் இந்த லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டம் இருப்பதாகவும், அதற்கு களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையிலே எதிர்க்கட்சி தலைவருடைய கூற்று இருப்பதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.